வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது பழைய சாதம், இஞ்சி, பச்சை மிளகா வச்சு ஒரு பழைய சாதம் சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் அதோட இஞ்சி, இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, இந்த மாதிரி நீட்டை வாக்கில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பீஸ் தான் எடுத்திருக்கேன். வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷான இஞ்சி. இது முதல் நாள் நைட்டும் ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி மறுநாள் காலையிலையும் அப்படியே போட்டு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த டிஷ் வந்து எங்கள் சித்தி மருமக தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. இந்த இஞ்சியும் அவள் வீட்டில் வந்து அதாவது வளர்த்து எனக்கு கொடுத்து விட்டா. வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இஞ்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே நான் அந்த சாதம் வந்து ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் தயிர். நான் இது தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன், நீங்கள் அதை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பழைய சாதத்தோட நம்ம தயிர் வேணுங்கிற அளவு இதை போட்டுக்கலாம். அப்புறம் என்னோடய சேனல் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மெயினாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெரிய பெரிய செஃப்புகளுக்கெல்லாம் நல்லா கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. இது வந்து எனக்கு வந்து இந்த யூடியூப்லேருந்து நான் காசு எதுவுமே வாங்குறதில்ல. இது வந்து என்னோடய ஒரு தனிப்பட்ட ஒரு இதுதான், ஆர்வத்தில் தான் இந்த வீடியோலாம் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா கிண்டியாச்சு. வந்துட்டு உப்பு போதுமானு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து இப்போ நான் வந்து இதை வந்து நைட்டு மூடி வச்சாரேன், காலையில் எடுத்து பார்க்கலாம். வந்துட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடிடலாம். இப்போ நம்ம வந்து இதை நைட்டு மூடி வச்சோம். இப்போ காலையில் எடுத்து இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை வந்து மறுபடியும் ஒரு கிண்டி விட்டு அப்புறம் இதை வந்து நீங்கள் சாப்பிட வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மா இஞ்சி வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். அது இதில் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் எந்த இதையுமே கொஞ்சம் மெனக்கெட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வந்துட்டு மா இஞ்சி தோல் சீவுறது தான் கஷ்டம், மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.